Now we call Tawfiq Ahmad Atai from Great Faith to give the motivational speech between us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. இந்த ஒரு இனிமையான காலை பொழுதினில ஒரு அழகியதோர் இந்த ஒரு அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைக்கு சமூகத்தில் தன் கற்ற கல்விக்கு ஒருவனுக்கு அதற்கேற்ற வேலை வாய்ப்பு அமைவதில்லை. ஆனால் சில நபர்களுக்கு அவன் கற்ற கல்விக்கு அவனுடைய அதற்கேற்ற வேலை வாய்ப்பு அமைகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இவனுக்கு அது கிடைக்குது, இவனுக்கு அது கிடைக்கல என்று பார்த்தால், அந்த வேலை கிடைத்தவனுடைய வாழ்க்கையில் இரண்டு விஷயம் முக்கியமானவை. ஒன்று உழைப்பு, இன்னொன்று தன்னம்பிக்கை. எவன் ஒருவனுடைய வாழ்வில் உழைப்பும் தன்னம்பிக்கையும் ஒரு சேர கற்றுக்கொள்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அவன் தோற்பது கிடையாது. போர்ச்சுகல்னு ஒரு நாடு, போர்ச்சுகல்னு ஒரு நாடு. அங்கே ஒரு பையன் பிறக்கிறான், குடும்பத்திலே 4வது பையன். ஏற்கனவே 2 அக்கா இருக்கு, ஒரு அண்ணன் இருக்கிறான். இவன் குடும்பத்தில் 4வது ஆள். அவன் அவங்க தாயுடைய வயிற்றில் கருவுற்றுக்கும் போது அவங்க அப்பா கேட்குறாரு, இவனை நான் பெற்று எடுக்கணுமா? இவனை நம்ம குடும்பம் இவ்வளோ ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்க, இவனை பெற்று எடுக்கணுமா? ஏதோ ஒரு நிலைமையில் தாய் மனசு மாதிரி அவனை பெற்றெடுத்துடுறாங்க. பெற்றெடுத்துட்டு அப்பா குடிக்காரரு, வீட்டுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டார், நகராட்சி பூங்காவில் வேலை செய்கிறாரு. அம்மா வீட்டு வேலை செஞ்சு தான் தன்னுடைய பிள்ளைகளை நடத்தணும். அந்த 4வது பிறந்த பிள்ளை ஸ்கூலில் படிச்சிட்ருக்கான். படிச்சிருக்கும்போது ஃபுட்பால் மேட்ச் வருது. அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் இன்றைக்கி வந்துருக்காங்க சீப் நீட்டி. இதே மாதிரி அந்த பையன் விளாண்டுட்டு இருக்கும்போது சீப் நீட்டி வராங்க. அந்த பையன்ட்டு கேட்குறாங்க, என்னப்பா மேட்சுடைய நிலைமை என்ன? நாங்கள் 0, எதிர் டீம் 3 கோல் அடிச்சிருக்காங்க. அந்த சீஃப் கெஸ்ட்டு சொன்னாராம், எக்காரணத்தை கொண்டு உன் மனசை மட்டும் தன்னம்பிக்கையை தளர விட்டுறாத, மனசை தளர விட்டுறாதன்னு சொன்னாராம். அந்த மேட்ச்சு அவருக்கு தோல்வியாக இருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயராக வந்தார். தன் வாழ்க்கை மொத்தமும் ஃபுட்பால், எல்லா நேரத்திலையும் ஃபுட்பால், எவ்வளோ நேரத்திலையும் ஃபுட்பால். தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை கூட ஃபுட்பால் விளையாடாமல் இருந்தது கிடையாது. இன்றைக்கு ஃபுட்பால்னு சொன்னால் அவருடைய பேர் நமக்கு அறியாமல் இருக்காது. யார் அவர்? ரொனால்டோ. சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ரொனால்டோ. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை சொன்னார், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்திற்கு எப்படி ஆக நினைக்கின்றீர்களோ அந்த விஷயத்தை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை ஆணி வேறாக ஆழ்ந்த உள்ளத்தில் பதித்து கொண்டே இருக்கிற ரொனால்டோவுடைய வார்த்தை, அவர் சொல்லுகின்ற வார்த்தை. அவருடைய மீட்டிங்கில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த உலகத்திலே நான் தான் அதிக கோல் அடித்தவன், 900க்கு மேலே தாண்டிடுச்சு, இன்னும் சமீப காலத்தில் நான் 1000 கோல் அடிச்சிருவேன். ஆனால் இந்த 1000 கோல் அடிக்கின்ற இந்த சிந்தனை, இந்த உணர்வு என்பதே என்னுடைய சிறு பிள்ளையாக இருக்கு, என்னுடைய உள்ளத்தில் நான் விதைத்த விதை என்கின்றார்கள் ரொனால்டோ. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமாக நாம் உருவெடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அந்த விஷயத்திற்குன்றைய உழைப்பையும் தன்னம்பிக்கையும் நாம் இந்த பிஞ்சு போன்று இருக்கின்ற இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்தாதான் அதனுடைய ரிசல்ட்டு நம்ம பெரிய ஆளாகும் போது கிடைக்கும். இன்றைக்கு தன்னம்பிக்கையினுடைய நிலை என்பது எல்லா இடத்துலையும் குறைவு. தன்னை நம்புவதை விட மற்றவரை நம்புவர் இந்த உலகில் அதிகம். இல்லை, நம்ம நம்ப மாட்டோம், நம்மளை நம்ப மாட்டோம், ஆனால் மற்றவர்களுக்கு அதிகமாக நம்புவோம். துன்னிடத்தில் டே தம்பி ஒன்றால் இது முடியும்டான்னு சொன்னால் அதை நம்ப மாட்டோம். மற்றவன் அவன் இந்த விஷயத்தில் ஜெயிச்சிருவான், எனக்கு கொஞ்சம் முடியாது, அவன் ஜெயிச்சிருவான். இதுவா தன்னம்பிக்கை? தன்னுடைய உணர்வு வேண்டும். என்னால் இது முடியும், என்னால் கிடையாது என்று, என்னால் முடியாதுன்றது எதுவும் கிடையாது, என்னால் முடியும், எந்த ஒரு எட்டாத நிலையையும் என்னால் அடைய முடியும் என்பதாக அந்த ரொனால்டோ ஒரு மீட்டிங்கில் சொல்லி காமிக்கிறார். அப்போது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எல்லா மொழிகளும் கற்றவன் எவனும் கிடையாது, ஆனால் இந்த உழைப்பு என்கின்ற மொழியை தெரியாதவன் எவனும் கிடையாது.
வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் உழைக்கணும். எல்லா நிலையிலும் உழைக்கத்தான், எல்லா நிலையிலும் உழைத்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதியில் நீங்கள் வெற்றி கொண்டாட முடியும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி கதவே திறக்கும். முயற்சி இல்லாமல் இந்த உலகில் எதுவும் கிடையாது. ஒரு படிப்பில் போய் சம்மந்தப்படுறான்னு சொன்னால் அவனும் இந்த படிப்பில் அவனுக்கு முதல் ஒரு விஷயம் உழைப்பு. அவன் படிக்கிறான், படிக்காமல் போகிறான். அந்த படிக்கிறதுக்குரிய ஆரம்ப கட்டம், அந்த ஆரம்பத்தினுடைய விஷயம் அவனுக்கு அந்த உழைப்பும் அந்த முயற்சியும். எவனிடத்தில் முயற்சி இருக்கிறதோ, எவனிடத்தில் முயற்சியும் கலந்த தன்னம்பிக்கையும் இணைந்திருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் நிச்சயம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.